அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் நம்ம பிக் டிடிஎஃப் ஃபேமிலிக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஹாய் சொல்லி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, வேலட் பார்க்கிங் ஓகேவா இல்லை நம்ம ரெகுலராக ஆக்டிங் டிரைவர் போகிறோமே அது ஓகேவான்னு பார்க்கலாம். எதில் எவ்வளோ வருமானம் இருக்கும், எதில் நல்ல பைசா கிடைக்குன்றதும் பார்த்துடலாம். இப்போ நம்ம புதுசாக வந்திருக்க ஓட்டுநர் சொந்தங்கள் இதை புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம பழைய வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இனிமேல் வர்றது எல்லாமே அப்டேட்ஸாக தான் இருக்கும். என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன அமௌண்ட்டு என்னென்ன மாறி, டேரிஃப் என்ன மாறி இருக்குது, டைமிங் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிங் டிரைவர் ஒயிட் போர்டுக்கு நம்ம இப்போ போகிறது 450/80, 500/80, 550/80, அப்புறம் 600/100. இதெல்லாம் டீ போர்டு 600/100லாம் 450லேருந்து 500க்குள்ளே ஒயிட் போர்டு கிடைக்கும். அடிஷ்னல் ஒரு 80-100 மாறும், இது மட்டும் மாறும், ஓகேங்களா. மற்றபடி எல்லோ போர்டு போயிட்டிங்கன்னா 600 + 100 அந்த ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கு. ஹெவி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஆக்டிங் கார் மட்டும் பார்க்குறதால அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஹெவியை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம், அது கொஞ்சம் தான் டியூட்டி வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆக்டிங் டிரைவருக்கும் வேலட் பார்க்கிங்கும் தான் இப்போது நிறைய டிமாண்ட் இருக்குது நம்ம சென்னையில். அதே மாதிரி இதில் அடிஷ்னல் ஹவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிட்டி, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இதுக்கும் டேரிஃப் மாறும். அதே மாதிரி காலையில் 6 o'clock முன்னாடி நீங்கள் 1/4 மணி நேரம் முன்னாடி போனாலும், ½ hour முன்னாடி போனாலும், 6 o'clock முன்னாடி போனாவே உங்களுக்கு 100 rupees எக்ஸ்ட்ரா வந்துடும். அதே மாதிரி நைட்டு 10 o'clock மேலே 10:15க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், கண்டிப்பாக வரும். ஹவர்ஸு பார்த்திங்கன்னா இதில் 3 hours 400 போடுறவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி 4 hours 300, அடிஷ்னல் அவர் 80 போட்டு எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு சில ஆஃபீஸில் அது மாதிரி போட்டும் எடுக்கிறாங்க. இப்போ அதுவும் லாபம் தான். 3 hours உங்களுக்கு 400 கிடச்சினா அடிஷ்னல் 80ன்னும் போது 480, 450ன்றது 480 ஆகிடும், ஓகேங்களா. இப்போ வேலட் பார்க்கிங் வரலாம். வேலட் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் 4 hours 500 இருக்குது, 4 hours 600 இருக்குது. அடிஷ்னல் ஹவர் 100 தான். இப்போது நம்ம எப்போவுமே நைட்டு சார்ஜரும் சேர்த்து தான் வேலட் பார்க்கிங் போடுவாங்க. அதில் நைட் சார்ஜெல்லாம் செப்பரேட்டாக வராது. 10 hours, 6 hours, 5 hours அப்படி தான் டேரிஃப் போடுவாங்க. உங்களுக்கு அதில் விருப்பம் வந்தால் வேலட் பார்க்கிங் எடுக்கலாம். இப்போ வேலட் பார்க்கிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கம்பல்சரி ஒயிட் ஷர்ட் கேட்பாங்க. ஒரு சிலர் ஒயிட் ஷர்ட் மட்டும் போகிறோன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒயிட் ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூஸ் கேட்பாங்க. பிளாக் ஷூ, கண்டிப்பாக பிளாக் ஷூ போட்டுக்கணும். அப்புறம் க்ளீன் ஷேவ், இது 3ம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அங்கே வேலட் பார்க்கிங் தெரியும். அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நம்ம மற்றபடியும் டீசெண்டாக தான் இருப்போம். அங்கே க்ளீன் அண்ட் நீட்டாக ஒரு பார்த்தோன்னே ஒரு டிரைவர் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த யூனிஃபார்ம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆக்டிங் டிரைவர் எடுக்கும்போது, இப்போது சப்போஸ் அந்த வேலட் பார்க்கிங் எடுக்கும்போது சப்போஸ் அவங்க டிப்ஸு கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கமிஷன்லாம் கிடைக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான், ஒரு சிலர் மட்டும்தான். அப்போது பார்த்திங்கன்னா அது அடிஷ்னல் தான் நம்மளுக்கு பைசா. இப்போது நீங்கள் சிங்கிளாக போய் மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த பைசா. சப்போஸ் நீங்கள் 4 பேர் கூட 5 பேர் கூட நீங்கள் போயிட்டு வேலட் பார்க்கிங் பண்ணுறீங்கன்னா அதில் கிடைக்கிற பைசாவை மொத்தமாக போட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ஒரு சிலர் ஜெனுவினாக பண்ணிக்கிறாங்க. இப்போ வேலட் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 hours 1000 rupees அது மாதிரி தான் வரும், ஓகேங்களா. அதனால் வேலட் பார்க்கிங் எல்லா வண்டியும் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் எடுங்க. அனாவசியமாக போயிட்டு கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கற்றுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. ஏன்னா கரெக்டாக எல்லாமே பார்க்கிங் தான். அது நீங்கள் வண்டி எடுத்தால் பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் கரெக்டாக பார்த்து விட்றவங்க நீங்கள் வேலட் பார்க்கிங் எடுத்துங்க. வேலட் பார்க்கிங் நல்ல ஜாப் தான், நல்ல அமௌண்ட் வர்றது தான். பார்ப்போம் அது நீங்கள். அப்போ அதே மாதிரி நீங்கள் குரூப்பில் வரீங்க, வந்தவுடனே நீங்கள் கொஞ்சம் எல்லாம் பயோலாம் செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டியூட்டி எடுங்க. வாங்க பயணிப்போம். வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.